ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபாவோட அன்புள்ள மூழ்கின ஸ்வரூபத்தை அனுபவம் செய்வோம். நம்ம பக்தி பண்ணும்போது
பகவானை தேடி எவ்வளோ நாம அலைந்திருப்போம். பக்தியில எவ்வளவு அன்பா அவரை நாம நினைச்சிருப்போம். இப்போ பாபா கிடைச்சிட்டாரு. பக்தியில பாபா தெரியாது, பகவான் யாருன்னே தெரியாது. நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்கல, நம்ம மனசுல எண்ணத்துல கூட இல்லை. அப்படிப்பட்ட பகவான் நமக்கு கிடைச்சிருக்காரு. நம்ம மனசு அவர் நினைக்குதா? புத்தி பாபா விட்டுட்டு எங்க போகுது? 2 யுகம் தான் அலைய விட்டோம். ஏன்னா அவர் தெரியாது, புத்தி அலைய விட்டோம். இப்ப நமக்கு 3வது கண்ணு கிடைச்சிருக்குதே. பாபா கொடுத்துட்டாரே அவரை பார்க்கறதுக்கு. பிறகு இந்த கண்ணில் என்ன தூசி விழுகுது? பாபா பார்க்க முடியல. மாயா வந்து வந்து மறைத்து விடுகிறது. அடிக்கடி பாபாவோட அன்புல நம்ம மூழ்கும் போது மாயாவுடைய தூசி எப்படி நம்ம கண்ணில் விழுகும்? விழாது இல்லையா? அவ்வளோ நம்ம பாபாவை அன்புல மூழ்கி நினைக்க வேண்டும். எங்க இருந்தோம் பாபா நம்மளை எங்க கொண்டு வந்திருக்காரு நினைச்சு பாருங்க. அவருடைய கண்ணின் மணி ஆக்கிட்டாரு. அவருடைய இதே சிம்மாசனத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு என்னெல்லாம் பரிசு கொடுத்திருக்காரு பாபா? திவ்ய புத்தி, திவ்ய திருஷ்டி கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துல நம்ம எல்லாரையும் ஆதரவாளர்கள் என்று நினைத்திருந்தோம். ஆனா இப்ப நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா? நம்ம மனசு எல்லார்கிட்டையும் அன்பு வைத்து வைத்து சுக்குநூறா உடைஞ்சு போயிட்டது. இவ்வளோ பாபா நமக்கு அமைதியை கொடுத்து உடைஞ்சு போன மனசை ஒன்னாக்கியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இந்த மனசு இந்த மனித உறவுகளால எவ்வளவு காயமடைஞ்சு இருந்தது. பாபா ரணமாகி புண்ணாகி போன நம்முடைய மனசுக்கு மேலும் இந்த மனம் உடைந்து விடாம ஞானம் என்ற மருந்து கொடுக்கிறார். அந்த ஞானத்துல தன் அன்பை எவ்வளோ நமக்கு கொடுக்கிறார். இந்த மனசுக்கு எவ்வளவு ஆறுதல் கிடைக்கிறது இல்லையா? பாபா நண்பனா இருந்து நம்ம கூட எவ்வளவு சுகத்தை கொடுக்கிறாரு. நாயகனா இருந்து எவ்வளவு அன்பு கொடுக்கிறாரு பாபா. தாயும் தந்தையுமா இருந்து டெய்லி நம்ம அலங்காரம் பண்றார். குருவா இருந்து வரதானங்கள் மூலமா நம்மளை வளர்க்குறாரு. ஆசிரியரா இருந்து என் குழந்தை துக்க கண்ணீர் வடிக்கக்கூடாது, எப்பவும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கான ஞான கல்விய கற்றுக் கொடுக்கிறார். வாழும் கலைய பாபா கற்றுக் கொடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல குழந்தைன்னா யாருக்கு பிடிக்காது? குழந்தையா ஆனந்தத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறாரு. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால் நமக்கு எவ்வளவு அன்பு அவர் மேல ஏற்படும். எவ்வளவு நாமோ அவரோட அன்புல மூழ்க முடியுமோ, இன்றைக்கு நாம அந்த அளவுக்கு அவருடைய அன்புல மூழ்கிவிட வேண்டும். ஓம் சாந்தி. நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. எந்த புருவங்களுக்கும் மத்தியில் ஒரு பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம் போல் மின்னிக் கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி. பாயிண்ட் ஆஃப் லைட். சிறு ஒளி புள்ளியாக
புருவங்களுக்கு மத்தியில் மின்னிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என் ஆத்மஸ்திதியில் நான் நிலைத்து இருக்கின்றேன். என்னுடைய மனதோடு பேசுகின்றேன். நான் பக்தியில் பகவானை அடைவதற்காக எத்தனை யாத்திரை செய்திருப்பேன். எங்கெல்லாம் அழிந்து திரிந்தேன். எத்தனை தீர்த்த ஸ்தலங்களுக்கு பாத யாத்திரை சென்றிருப்பேன். இப்போது அந்த பகவான் எனக்கு முன்னால் இருக்கின்றார். தந்தையாக எனக்கு ஆறுதல் தருகின்றார். என்னை மன்னித்து அவருடைய குழந்தையாக என்னை ஏற்றுக்கொண்டார். கனவில் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை. எண்ணத்தில் கூட இல்லை இந்த பிறவி நான் பகவான் குழந்தையாகுவேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை பாபா. சிவ் பாபா, உங்களுடைய கண்ணின் மணியாக என்னை ஆக்கிக் கொண்டீர்கள். இப்போது பாபாவின் குரல் என் காதில் ஒலிக்கின்றது. குழந்தாய், என் குழந்தையாக நீ ஆன பிறகு உன் சுமைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ கவலைப்படாதே. இனி உன்னுடைய பொறுப்பு நான். பாபாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு அவருடைய அன்பில் நான் மூழ்குகின்றேன். எனக்கு கிடைத்திருப்பது யார்? ஜென்ம ஜென்மமாக இவ்வளவு தாகத்தோடு இருந்தேன். இறைவனை சந்திக்க வேண்டும், அவரோடு நான் பேச வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் எவ்வளவு இருந்தது. இப்பொழுது எனக்கு பிரியமான பிரபுவுக்கு அருகில் இருக்கின்றேன். எனக்கு நான்
பாபா, எனக்கு நீங்கள், உங்களுக்கு நான். இப்போது இந்த உலகத்தில் உங்களை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை. இத்தனை பிறவிகளாக மனிதர்களுடைய அன்பை அனுபவம் செய்துவிட்டு மனமே, இந்த ஒரு பிறவி அவருடைய அன்பில் நீ மூழ்கிவிடு. பகவான் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார். என்னை சந்திப்பதற்காக பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருந்து, பரந்தாமத்தில் இருந்து ஓடோடி வருகின்றார். நினைத்து பாருங்கள், அவருடைய அன்பை உணருங்கள். நிறைந்த மனதோடு பாபாவை பாருங்கள். பாபா, என் பாக்கியத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள். ஜென்ம ஜென்மத்தின் தாகத்தை தணித்து விட்டீர்கள் தந்தை. உங்களை அடைந்ததால் என்னை பெருமைக்குரியவன ஆக்கிவிட்டீர்கள். தன் பாக்கியத்தை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள். மனதிற்கு சொல்லுங்கள், பாக்கிய விதாத்தாவை அடைந்த பிறகு மனமே, வேறு யார் வேண்டும் உனக்கு? சிந்தியுங்கள். பாபா, ஜென்ம ஜென்ம பாவத்தில் இருந்து என்னை விடுபட செய்து விட்டீர்கள். இந்த நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு போவதற்கான வாசலை திறந்து விட்டீர்கள். பகவான் என்னிடத்தில் பலியாகி இருக்கின்றார். நான் அவரிடத்தில் பலியாகி இருக்கின்றேன். பாபா, இந்த வீட்டில் நீங்கள் விருந்தாளியாகி வந்திருக்கின்றீர்கள்.
சாதாரண விருந்தாளி வந்தால் நான் எப்படி அவர்களை கவனிப்பேன்? இப்போது என் வீட்டிற்கு பகவான் நீங்களே விருந்தாளியாகி வந்திருக்கின்றீர்கள். நான் அப்படி உபசரிக்கின்றேனா? பாபா, எனக்கு மூன்றாவது கட்டை கொடுத்து விட்டீர்கள். மூன்றாவது கண் மூலமாக உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். உங்களை பார்ப்பதற்கான திவ்ய திருஷ்டியும் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். எங்கிருந்த என்னை எங்கே கொண்டு வந்து விட்டீர்கள்? உங்கள் இதய சிம்மாசனத்தையே எனக்கு கொடுத்து விட்டீர்கள் பாபா. நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. உங்களுடைய மனம் என்ற சிம்மாசனம் எனக்கு கிடைக்கும் என்று. இப்போது அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் என்னை ஆட வைத்து விட்டீர்கள். இந்த உலக துக்கங்களில் இருந்து என்னை விடுபடச் செய்து விட்டீர்கள் பாபா. பேர்பட்ட பாபாவை நினைப்பதை விட்டுவிட்டு ஏ புத்தி எங்கே செல்கின்றாய்? இரண்டு யுகங்களாக புத்தியை நான் அலைப்பாய விட்டுவிட்டேன். பகவான் யார் என்று அறியாமல் இப்போது அவர் இருங்கள் நண்பனாக இருப்பவருடைய பார்வை இறைவன் மீது இருக்கின்றது. ஆனால் அவருடைய பார்வை என் ஆத்மாவின் மீது இருக்கின்றது. நான் எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மா! பாபா, நீங்கள் எனக்கு எவ்வளவு உபகாரம் செய்கின்றீர்கள். உங்களுக்கு எப்படி நான் ரிட்டர்ன் கொடுப்பேன்?
தினந்தோறும் எனக்கு காட்டும் அன்பிற்கு கைமாறாக நான் என்னை மாற்றி காட்டுகின்றேன். தினந்தோறும் என்னை அமிர்த வேளையில் எழுப்புகின்றீர்கள். வரதானங்களினால் என் ஆத்மாவை நிறைக்கின்றீர்கள் பாபா. பாபாவினுடைய குரல் என் காதில் ஒலிக்கின்றது. குழந்தாய், கல்பத்தினுடைய வெற்றி ரத்தினம் நீ. தடையற்ற ஆத்மா நீ. என்னுடைய உண்மையான பார்வதி நீ. இந்த வரதானங்களை அடைந்து நான் ஆத்மா பேரானந்தத்தில் மூழ்குகின்றேன். ஏ மனமே, நீ சிந்தித்து பார். ஒரு வரதானத்தை அடைவதற்காக பக்தி எத்தனை காலம் தவம் இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது தினந்தோறும் எனக்கு வரதானங்களை இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இப்படிப்பட்ட இறைவனை மறக்கலாமா? அன்பான தந்தையை மறக்கலாமா? மனமே, அவருடைய அன்பை நினைத்து அன்பு கடலில் மூழ்குங்கள். பாபா, என் வாழ்க்கையில் நீங்கள் நான் என்னவெல்லாம் விரும்பினேனோ அனைத்தையும் கொடுத்து விட்டீர்கள். அளவற்ற பொக்கிஷங்களால் என்னை நிறைத்து விட்டீர்கள் பாபா. பக்தியில் நான் கூறினேன், பகவானே,
நீங்கள் வந்துவிட்டால் உங்களிடம் நான் பலியாகி விடுவேன். உங்களை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன். இப்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் எனக்கு முன்னால் வந்து சொல்கின்றார், குழந்தாய், நீ அழைத்தாய், இப்போது நான் வந்துவிட்டேன். இனி என் நினைவிலேயே நீ இரு. உன் வேலை என்னை நினைப்பது, என் வேலை உன்னுடைய அனைத்து வேலைகளையும் செய்வது. உன் பொறுப்புகள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்கின்றேன். இத்தனை காலம் மனிதருடைய அன்பை பார்த்து விட்டீர்கள். நீங்கள் இந்த ஒரு பிறவி என் ஒருவனை மட்டும் நினையுங்கள். நான் நினைத்து பார்க்கின்றேன். பாபா கூறிய இந்த வார்த்தைகளை எத்தனை மனிதர்கள் மீது நான் அன்பு வைத்திருக்கின்றேன். அவர்களிடமிருந்து எனக்கு என்ன கிடைத்தது? சிந்தியுங்கள். உங்கள் மனதை நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்தீர்கள்? யாரிடமெல்லாம் நீங்கள் அன்பாக இருந்தீர்கள்? அவர்கள் உங்களுக்கு கொடுத்தது என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனிதர்களுடைய அன்பில் அடைந்ததெல்லாம் துக்கம். பாபா கிடைத்த பிறகு எவ்வளவு நம்முடைய மனதிற்கு ஆறுதல் கிடைத்திருக்கின்றது. பாபா, நீங்கள் என் மீது காட்டிய அன்பை என்னால் வர்ணிக்க முடியாது. வர்ணிக்க வார்த்தை இல்லையே பாபா. இந்த உலகத்தில் நிராசை அடைந்து போயிருந்த எனக்கு நம்பிக்கை ஒளியை ஏற்றினீர்கள். இருளில் மூழ்கி இருந்த என் ஆத்மாவை பிரகாசத்திற்கு அழைத்து வந்தீர்கள். எது உண்மை, எது பொய் என்பதை எனக்கு புரிய வைத்து விட்டீர்கள் பாபா. உண்மையான அன்பு, போலியான அன்பு எது என்பதை எனக்கு புரிய வைத்து விட்டீர்கள்.
இத்தனை காலங்கள் மாய வலையில் சிக்கியிருந்த என்னை இந்த வலையிலிருந்து வெளிவர வைத்து விட்டீர்கள். இறுதி நேரம் வருவதற்கு முன்பே என் பந்தனங்களை எல்லாம் அழிக்கச் செய்து விட்டீர்கள் பாபா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேன் நான்? என்னை உங்களுடைய சிவசக்தி ஆக்கிவிட்டீர்கள். இந்த உலகத்துக்கே என்னை பிரியமான ஆத்மாவாக ஆக்கிவிட்டீர்கள். யோசித்து பாருங்கள். இந்த ஒரு பிறவி இறைவனுடைய அன்பில் மூழ்குவதனால் 5000 ஆண்டும் முழு உலகத்துக்கும் பிரியமான ஆத்மா ஆகுகின்றோம். நினைத்து பார்த்தோமா? மனதிற்கு புரிய வையுங்கள். மனமே, இப்படிப்பட்ட அன்பை நீ பிறகு அனுபவம் செய்ய முடியாது. இந்த பிறவி மட்டும்தான் நான் அவருடைய அன்பில் மூழ்க முடியும். மனதை இறைவனிடம் செலுத்துங்கள். அவர் காட்டும் அன்பை அனுபவம் செய்யுங்கள். இந்த ஒரு பிறவி பாபாவினுடைய ஆசையை பூர்த்தி செய்தால் என்னுடைய மன விருப்பங்களை அவர் பூர்த்தி செய்கின்றார். பாபா, என் குழந்தையாக இருந்து எவ்வளவு ஆனந்தத்தை நீங்கள் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். குழந்தையாக நீங்கள் எனக்கு கொடுக்கும் ஆனந்தத்தை அளவிடவே முடியாது. நடந்து செல்கின்றேன். பரம் பவித்ர ஆத்மாவாகிவிட்டு என்னிடமிருந்து பவித்ரதாவின் கிரணங்கள் நாலா பக்கமும் பரவுகின்றது. மேலிருந்து கீழே இறங்கி வருகின்றேன். இரு புருவங்களுக்கும் மத்தியில் அமர்கின்றேன். தூய்மையின் பிரகாசம் என்னுடைய அங்கம் முழுவதும் பரவுகின்றது. அங்கத்தில் இருந்து
நாலாபுறங்களிலும் தூய்மையின் அதிர்வலைகள் உலகம் முழுவதும் பரவுகின்றது. பஞ்ச தத்துவங்களும் இந்த தூய்மையின் அலைகளை கிரகித்து பரிசுத்தமாகுகின்றது. ஓம் சாந்தி.